ஓம் நமோ வெங்கடேஷாய. அனைவருக்கும் வணக்கம். ராவணன் லக்ஷ்மணனுக்கு கூறிய உபதேசங்கள் என்ன, அதை எவ்வாறு பெற்றார் லக்ஷ்மணன் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. கருணை மற்றும் தர்மத்தின் முழு உருவமான ராமருக்கும் அறிவு மற்றும் அகந்தை நிறைந்த ராவணனுக்கும் இடையே நடந்த மாபெரும் யுத்தம் உலகையும் நடுங்கச் செய்தது. இறுதியில் ராவணனின் சகோதரனான விபீஷ்ணர் அவருடைய மரண ரகசியத்தை கூறியிருந்தபடியால் ராமர் ராவணனை வீழ்த்தினார். ராவணன் தாக்கப்பட்டு மரணத்திற்காக போராடிக் கொண்டிருக்கும் போது ராமன் லக்ஷ்மணனை அழைத்து ராவணனிடம் சென்று அவரை குருவாக ஏற்று சில வாழ்க்கை உபதேசங்களை கற்றுக்கொண்டு வரும்படி கூறினார். ஏனெனில் ராவணனின் மகிமை மற்ற அனைவரையும் காட்டிலும் ராமபிரானுக்கு நன்கு தெரியும். ஆனால் லக்ஷ்மணனுக்கு ராவணனிடம் உபதேசம் பெற விருப்பமில்லை. இருப்பினும் ராமன் சொல்லை தட்ட இயலாமல் ராவணன் தலைக்கு அருகில் சென்று காத்திருந்தார். ராவணன் எதுவும் பேசாமல் இருந்தார். நேரம் கடக்க லக்ஷ்மணன் அங்கிருந்து நகர்ந்தார். பின் ராமரிடம் வந்து ராவணன் எதுவும் பேசாமல் இருந்ததை கூறினார். அதற்கு ராமர், நாம் ஒருவரிடம் பாடம் கற்க செல்லும் போது எப்பொழுதும் அவர்கள் பாதம் இருக்கும் புறமே நிற்க வேண்டும், தவிர தலையிருக்கும் பக்கம் அல்ல என்று கூறினார். லக்ஷ்மணன் மீண்டும் ராவணனின் பாதம் அருகே சென்று பணிவுடன் உபதேசிக்கும்படி வேண்டினார். ராவணன் இப்பொழுது லக்ஷ்மணனை பார்த்து, நான் கூறும் இந்த வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்கு மட்டும் அல்ல, இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று பேசத் தொடங்கினார். லக்ஷ்மணா, கவனமாக கேள். எந்த ஒரு நல்ல செயலும் செய்யும்போது காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய வேண்டும். ஒருவேளை நீ செய்யும் செயல் அடுத்தவருக்கு இடையூறு உண்டாக்குமானால் அந்த செயலை தவிர்த்துவிட வேண்டும். நான் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யும் பொழுது தோல்வியே கண்டதில்லை. ஆனால் என் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அனைத்தையும் இழந்து தோல்வியை கண்டேன். லக்ஷ்மணா, நன்றாக கேட்டுக்கொள். உன் எதிரியை எப்பொழுதும் குறைவாக மதிப்பிடாதே. நான் பிரம்ம தேவரிடம் மனிதர்களைத் தவிர மற்ற எவற்றாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என வரம் வாங்கினேன். ஏனெனில் என்னை வதைக்கும் சக்தியோ தகுதியோ அவர்களுக்கு இல்லை என கருதினேன். லக்ஷ்மணா, உன் எந்த ஒரு ரகசியத்தையும் எப்பொழுதும் யாரிடமும் கூறாதே. என் மரண ரகசியத்தை என் சகோதரன் விபீஷணனிடம் பகிர்ந்து கொண்டதே என் அழிவுக்கு காரணம் என கூறி லக்ஷ்மணனை ஆசிர்வதித்து பின் ராமரை வணங்கி ராமநாமமே சத்தியம் என கூறி உயிர் நீத்தார் ராவணன். கோவிந்தா கோவிந்தா.